ஒரு சமூக நீதிக்கான போராட்டத்திற்கும் மொழி சார்ந்த இன விடுதலைக்கான போராட்டத்திற்கும் இடை உறவினுடைய வழிகாட்டுதல் அந்த பெரியார் மாடல் தான். சாக்ரட்டிஸினுடைய பகுத்தறிவோ, அரிஸ்டாட்டிலின் பகுத்தறிவோ, பிளேட்டோவின் பகுத்தறிவோ அடிமை முறையை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை. தீண்டாமை ஒழிப்பு கூட பேசக்கூடாது. உடன்கட்டை ஏறுதலை ஆதரிக்க வேண்டும். 5 வயது குழந்தைக்கு திருமணம் செய்வதை ஆதரிக்க வேண்டும். 10 வயது பெண்ணிடம் பாலியல் உறவு கொள்வதை ஆதரிக்க வேண்டும். இதெல்லாம் தான் தர்மம். மனு தர்மம், இந்து தர்மம். 25 பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியது என்பது தமிழினம் தன்னைத்தான் இனங்கண்டு கொள்ளுவதற்கான போராட்டத்தின் துவக்கமாகும் என்று இஎம்எஸ் எழுதுகிறார். பெரியாரின் திராவிட மாடல்னு இங்கே குறிப்பிடுகிற இந்த மாடல் என்பது எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது? சாதியத்தை ஒழிக்க வேண்டும், பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும், பணக்கார சுரண்டலை ஒழிக்க வேண்டும், அதிகார வர்க்க ஒடுக்குமுறையை ஒழிக்க வேண்டும் என்றால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி என்ற பொருளிலான தமிழ் தேசியத்தை நான் சொல்லவே இல்லை. அது தமிழ் தேசியம் அல்ல. பெரியாரின் தமிழ் தேசியம் அல்ல, பிரபாகரின் தமிழ் தேசியம் அல்ல. நான் முதலமைச்சரானா போதும் எல்லாத்தையும் முடிச்சுடுறேங்கிறது. போராட்டம் சாதி ஒழிப்புக்காக, அதுவும் அரசமைப்பு சட்டத்தை எரிப்பது. அவர் பச்சை தமிழர் என்று போற்றிக் கொண்டிருந்த காமராசர் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தனிச்சட்டம் கொண்டு வர்றார். இந்த சட்டத்தை எரிக்கிறேன் என்று சொல்கிற ஒருவர் இந்தியாவில் இருக்க உரிமை கிடையாது நேரு சொல்றார். நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசமைப்பு சட்டத்தை எங்கள் மீது திணிப்பதற்காக வருகிற ஜவஹர்லால் நேருவுக்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி கிடையாதுன்னு பெரியார் அறிவித்தார். நாட்டில் முரண்பாடுகளுக்கு பஞ்சமா? அந்த முரண்பாடுகளை முதன்மைப்படுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் கையாள வேண்டிய இந்த முதன்மை முரண்பாட்டை புறக்கணிப்பது. திராவிடமா தமிழாங்கிற விவாதம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் எந்த அளவுக்கு ஒரு ஆசைப்பட்டார். அவர் அம்பேத்கரிய மாடல் இது. இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல the state government is sovereign சொல்றது மட்டுமல்ல, இந்த சாவரின்டியை பயன்படுத்தி you can build a different society from India. இந்தியாவில் இல்லாத ஒரு சமூக அமைப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சிங்காரவேலர் பெரியார் பேரவை இளைஞர் அரண் ஒழுங்கு செய்திருக்கிற பொதுமைசை படிப்பு வட்ட தொடக்க நிகழ்வின் தந்தை பெரியாரின் திராவிட மாடல் என்ற தலைப்பில் பேசுமாறு பணித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதே தலைப்பில் வல்லவன் பேசியிருக்கிறார். அடிப்படையில் அதே கருத்துக்களை நான் வழிமொழிகிறேன். அதே நேரத்தில் இந்த திராவிட மாடல் என்பது அன்றாடம் பேச்சுக்களில், எழுத்துக்களில் அடிபட்டு கொண்டிருக்கிற ஒன்று. தொலைக்காட்சி விவாதங்களில் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்கள், அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு தேர்தல் கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சி நண்பர்களும் அதே செய்தியை பலவாறு பேசிக்கொண்டிருக்கிறார். குறைந்தது அதன் மீது எந்த விமர்சனமும் இல்லாமல் அதை ஒட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள். முதலில் நாம் இந்த மாடல் என்ற சொல்லை எதற்கு எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நடிக்க வருகிற பல பேர் முதல்ல நான் மாடலிங் செய்தேன், மாடலாக நடித்தேன் என்று சொல்வார்கள். மாடல் என்பது ஒரு துணிக்கடைக்கோ அல்லது நகைக்கடைக்கோ அல்லது ஒரு உற்பத்தி பொருளுக்கோ வணிகம் செய்வது, அதற்கு ஒரு விளம்பரத்திற்காக வருகிற விளம்பர மாடலை குறிக்கும். ஆனால் அந்த மாடல் பற்றி நாம் இங்கே பேசவில்லை. அறிவியலில் மாடல் என்பது வேறொரு பொருளை தரும். இயற்கை அறிவியலிலும் சரி, சமூக அறிவியலிலும் சரி, மாடல் என்பதற்கான பொருள் வணிகத்துறையிலே வருகிற அந்த பொருள் அன்று, குறைந்தது அதிலிருந்து வேறுபட்ட ஒன்று. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே லண்டனில் ஒரு அறிவியலர் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த கூட்டத்தில் அறிவியலர்கள்லாம் கூடியிருந்தார்கள். அங்கே ஒரு பெண்மணி வந்திருந்தார். அறிவியல் வல்லுனர். இது வந்திருந்த ஒருவர். இந்த செய்தி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கினுடைய காலம் வரலாற்று சுருக்கத்தில் இடம்பெறுகிற ஒரு செய்தி இது. அந்த பெண்மணியிடம் கேட்பார்கள், இந்த உலகம் எப்படி நிற்கிறது? இது அப்படியே அந்தரத்தில் மிதந்து கொண்டிருக்கிறதா? யாரும் மிதக்க முடியாது. நம்மால் தரையில் கால் ஊண்டி நடக்கணும். ஒரு கட்டடம் என்றால் அதுக்கு ஒரு தளம் இருக்க வேண்டும். அந்த புவி எப்படி இருக்கிறது, எப்படி இயங்குகிறது? அந்த அம்மையார் சொல்வார், ஒரு பெரிய ஆமையின் முதுகில் இந்த பூமி நிற்கிறது.
சரி, அப்படியே வைத்துக்கொள்வோம். அந்த ஆமை எதன் மேல் நிற்கிறது என்று இவர் திருப்பி கேட்பார். அது இன்னொரு ஆமையின் மேல் நிற்கிறது என்று அந்த அம்மையார் சொல்வார். இதற்கு இன்ஃபினிட் டார்டாய்ஸ் மாடல் என்று பெயர். எல்லையற்ற ஆமைகளின் மாடல். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் ஆமை மேல் ஆமை மேல் ஆமை மேல் ஆமை மேல், இது முடிவற்று நீண்டு செல்கிற ஒரு மாடல். சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், இதை கேட்டு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும் என்று கேட்பார். எப்படி இந்த அண்டம் இருக்கிறது, இந்த பேரண்டம் எப்படி இருக்கிறது, எப்படி இது நிற்கிறது, எப்படி இயங்குகிறது, உங்களுக்கும் ஒன்று தெரியாது. ஆனால் இதை முதலாக அறிவியல் துறையில் சிந்திக்க தொடங்கியவர்கள் இதை பற்றி யோசித்தார்கள். அண்டம் எப்படி இருக்கிறது, எது அதனை தாங்கி பிடித்திருக்கிறது, இதுக்கு என்ன அடிப்படை? இந்த கற்பனையை செய்கிற போது புராணம் எழுதுகிறவர்கள், கதை எழுதுகிறவர்கள், அவர்களுக்குரிய கற்பனையை உருவாக்கி கொண்டார்கள். ஏனென்றால் முதலில் அவர்கள் யாருக்குமே இது உருண்டையாக இருக்கிறது என்ற எண்ணம் கிடையாது. இப்போ நம்மின் வீட்டில் வளரக்கூடிய ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்பு இருக்கிற குழந்தையை கேட்டால் அது உலகம் தட்டை என்று தான் கருதும். அதான் இயல்பான எண்ணம். அப்போ இது எப்படி நடந்தது என்றால் அவர்களுக்கு ரொம்ப பெரிய எல்லையற்ற ஒரு அண்டம் பற்றிய பார்வையெல்லாம் இல்லை. பைபிள் பழைய ஏற்பாட்டில், பைபிளுக்கு மட்டுமல்ல வேறு பல மதங்களுக்குமான அடிப்படை வேதம், ஆதியாகமத்தில் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், மண்ணை பிடித்து அதை உருவம் கொடுத்து, தன்னை போல் உருவம் கொடுத்து ஒரு மனிதனை ஆணை படைத்தார்கள். அவனுக்கு உதவியாக அவனுடைய விலா எலும்பை ஒடித்து அதற்கு உருவம் கொடுத்து ஒரு பெண்ணை படைத்தார்கள். இவர்கள் மகிழ்ந்து இருப்பதற்காக ஈடன் தோட்டத்தை படைத்தார்கள். அப்புறம் இவர்கள் மகிழ்ந்து இருப்பதோடு வேறு நினைவு வராமல் போய்விடக்கூடாது என்று சைத்தானையும் படைத்தார்கள். அது பாம்பாக வருகிறது. இதுதான் அவர்களுடைய மாதிரி என்பது இதுதான். முதலாக இல்லை, இதில் சந்தேகம் எழுந்தது. உலகம் தட்டையாக இருக்குமானால் ஏன் கடற்கரையில் போய் நின்று பார்க்கிற போது கப்பல்கள் மறைந்து போகின்றன? ஏதோ வேறென்று. தட்டை என்றால் எதுவரை, எவ்வளவு நீளம், பயணம் பண்ணி பார்த்தால் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வருவதாக இருக்கிறது. இப்போ தட்டை இல்லை, இது உருண்டையாக இருக்கிறது. நம்ம மேலே பார்க்கிறோம், ஆகாயத்தை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இது எல்லாம் ஏதோ ஒரு இணைப்பு இருக்கிறது, இது ஏதோ ஒரு பொருந்தி இருக்கிறது, ஒரு அமைப்பாக பொருந்தி இருக்கிறது. அதற்கு அறிவியல் வல்லுநர்கள் கருதுகோள் என்ற முறையில், இன்னும் முடிந்த கருத்தல்ல, கருதுகோள் தான், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று யோசித்து சில அமைப்புகளை உருவாக்கி அதனை படமாக்கினார்கள். அதுதான் மாடல் என்பது. இதுதான் சயின்டிஃபிக் மாடல். அப்படி வந்த ரொம்ப ஆதி காலத்தில் இப்படிப்பட்ட மாடல்களை உருவாக்கினவர்கள் பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில். அவர் ஒரு மாதிரி உருவாக்கினார். தாலமி ஒரு மாதிரியை உருவாக்கினார். தட்டை என்பது போய் கொஞ்சம் வளைந்தது என்ற நிலைக்கு வந்தார்கள். வளைந்து சுருண்டு பழைய இடத்திற்கு வந்து சேர்வது என்று அடுத்த கருத்துக்கு போனார்கள். சரி, அப்படியானால் இந்த சூரியன், சந்திரன், கோள்கள் இதோடு நமக்கு என்ன உறவு? அதெல்லாம் அவர்கள் உற்று பார்த்தார்கள், எப்படி நடக்கிறது, என்ன இயங்குறது. அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த பூமி மையத்தில் இருக்கிறது, இந்த பூமியை சுற்றி எல்லாமே சுற்றி சுற்றி சுழன்று வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஜியோசென்ட்ரிக் மாடல் என்று பெயர். புவி மைய மாடல்னா மாதிரி அமைப்பு. இதை வைத்துக்கொண்டு மொத்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு மாதிரி அமைப்பு. ஒரு மிகப்பெரிய எல்லையற்ற ஒரு பேரண்டத்தை ஒரு படத்திற்குள்ளே அடக்கி ஒரு உருவமாக அடக்கி கொடுப்பது. 2 பரிமாணங்களோ 3 பரிமாணங்களோ அப்படி கொடுப்பது. நம்ம பூமி உருண்டை பாடம் நடத்துவதற்கு பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்கோம் இல்லையா, அது மாதிரி இந்த மொத்த மாதிரி அமைப்பு. நம்ம பெரியார் அறிவியல் கூடத்திற்கு போனால் இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் அவங்க வைத்திருக்கிறார்கள், பார்க்கலாம் நீங்கள்.
இது போன்ற வரிசையாக ஒவ்வொருத்தட்டமாக வந்துச்சு. முதலாக கோப்பர்னிக்கஸ் தான் அவர் ஒன்றை கண்டுபிடித்தார். புவியை மையமாக கொண்டு இந்த சூரிய மண்டலமோ அண்டமோ இயங்கவில்லை, சூரியன் தான் மையம். எனவே அவர் கண்டுபிடித்த மாடலுக்கு ஹீலியோசென்ட்ரிக் மாடல் என்று பேர். கதிர்மைய மாதிரி அமைப்பது ஒரு குறியீடான அமைப்பு, நாம் குறி அமைப்பு என்று சொல்லலாம் நல்ல தமிழில், மாதிரி தமிழ் அல்ல. அப்படி ஒரு குறி அமைப்பை அவர் கொண்டு வந்தார். ஆனால் அவரிடம் அதுக்கு சான்றுகள் இல்லை. பிற்காலத்தில் கலீலியோ கலீலி தான் அதை மெய்ப்பித்தார். நீண்ட மனிதகுல வரலாற்றில் அறிவியல் மேறுகளுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு சிகரம் உண்டு என்றால் அது கலீலி தான். அவர்தான் அவருடைய தொலைநோக்காடிகளை பயன்படுத்தி, அவருடைய கணித சூத்திரங்களை பயன்படுத்தி, அவர் ஒரு முறை ஆய்வு செய்கிற போது ஒரு கோளை சுற்றி துணைக்கோள்கள் சுற்றுவதை அவர் பார்க்கிறார் அவருடைய தொலைநோக்காடி வழியாக. அதிலிருந்து அந்த முடிவுக்கு போனார். அதுவரை கிறிஸ்தவ மதம், கத்தோலிக்க மதம், போப்பாண்டவர் எல்லோரும் புவிதான் மையம் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். இதை மீறுவது மத துவேஷம், மத நம்பிக்கைக்கு எதிரானது. அதனால்தான் கலீலியோவை அவர்கள் தண்டித்தார்கள். கலீலியோவிடம் கேட்டார்கள், என்ன நீ போய் புவி மையம் இல்லை சூரியன் மையம் என்கிறாயே, அப்படி நம்ம மதத்தில் சொல்லப்படுது. அவர் சொன்னார், இட் இஸ் பைபிளிக்கல், திஸ் இஸ் சயின்டிஃபிக் என்று அவர் தெளிவாக பதில் சொல்லிட்டார். இது பைபிள் படி அப்படிங்க, விஞ்ஞானப்படி இப்படி. நீ இப்போ கூட நீங்கள் சிகாகோவில் சயின்ஸ் மியூசியத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் மேன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்று ஒரு பகுதி இருக்கும். ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு வைத்திருப்பார்கள். ஒன்றில் இந்த ஆதாமை படைத்தார், அப்புறம் ஆதாம்கிட்டேருந்து ஏவாள் வந்தார், அப்புறம் அவங்க பாவம் செஞ்சாங்க, பாவத்தின் பயனாக மனித குலம் தோன்றியதுன்னு இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் இதெல்லாம் படமாகவும் உருவங்களாகவும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த எப்படி ஓர் உயிரி, ஒரு செல் உயிரி இப்படியெல்லாம் வளர்ந்து கடைசியாக மனித குரங்கிலிருந்து மனிதன் உருவான கதையை உருவங்களாக தீட்டி வைத்திருப்பார்கள். கீழே எழுதியிருப்பாங்க, இந்த பிப்ளிக்கல் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், இட் இஸ் ரிலீஜியஸ் பிலீஃப். இந்த பக்கம் எழுதியிருப்பாங்க, திஸ் இஸ் சயின்டிஃபிக், இதான் சயின்ஸ். சயின்ஸ் மியூசியத்துலேயே அதையும் வச்சுருக்கிறான். அந்த மாதிரி இதான் மாடல். இப்போ இயற்கை தொடர்பாக இருந்த இது போன்ற தேடல் ஏன்னா அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலம் என்பது கிமு 300 வாக்கியம். புத்தருக்கு பின் வருகிறார், திருவள்ளுவருக்கு முன் போய்விடுகிறார். பல துறைகளில் ஆய்வு செய்தார்கள். கார்ல் மார்க்ஸ் வியந்து எழுதுவார் அரிஸ்டாட்டிலை பற்றி எழுதுகிற போது. ரொம்ப ஆழமான ஒரு பொருளியல் சிந்தனை அவருக்கு இருக்குது. பல துறைகளில் ஆய்வுகள் செய்கிறார்கள். அவர்கள் இப்படி இந்த இயற்கை சார்ந்து ஒரு மாடல் உருவாக்குவது, மாதிரி அமைப்பு, குறி அமைப்பை உருவாக்குகிற அந்த முயற்சி போல குமுகம் சார்ந்து, அதாவது சமூகம், மனித சமூகம் சார்ந்தும் யோசித்தார்கள். அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மாடல் போல இதற்கு ஒரு சயின்டிஃபிக் மாடல் தேவைப்பட்டுச்சு. இந்த சமூகத்தில் அடிமை இருக்கிறான், ஆண்டை இருக்கிறான். ஆண்டைகள் விலைக்கு வாங்கலாம், கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவர்கள் இதை இயல்பானதாக எடுத்துக்கொண்டு தான் பேசினாங்க. சாக்ரட்டீஸினுடைய பகுத்தறிவோ, அரிஸ்டாட்டிலின் பகுத்தறிவோ, பிளேட்டோவின் பகுத்தறிவோ அடிமை முறையை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை. அடிமையோ ஆண்டையோ கடவுளை நம்புறியா இல்லையா, அது ஒன்று தான் பிரச்சனை. இது படைக்கப்பட்டதில்லை. இது போன்ற கருத்துக்கள் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் அது எல்லாமே ஒரு வாத முறையில் ஏரணம் சார்ந்த இறை மறுப்பு தான். இதை கேட்டால் இதை இப்போ ஆமை மேலே ஆமை தூக்கிக்கிட்டு இருக்குன்னா வேறு ஆமை யார் தூக்கிட்டு இருக்கான்னு கேட்குற மாதிரி. இப்போ சூரியன், அப்போ சூரியனை யார் படைச்சா? ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாது. அதில் பூமி எப்படி வந்துச்சு? சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்துச்சு. அப்போ சூரியன் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு எல்லை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பூமியை சாமி படைக்கலை, அவ்வளோதான். அது இயற்கையில் வந்துச்சு சூரியன்லேருந்து. அப்படி கேட்டுக்கிட்டு போனால் அதுக்கு முடிவு இல்லாமல் போயிடும்.
அப்படி ஒரு மாதிரிகளை அவர்கள் இயற்கை சார்ந்து சிந்தித்தது போல சமூகம் சார்ந்து சிந்தித்தார். அந்த ஒரு காலத்தில், அந்த அறிஞர்களுக்கு இணையாக இருக்கிற காலத்தில், இயற்கை சார்ந்து ஒரு அறிவியல் மாதிரி அமைப்புகளை உருவாக்கி கொண்டதற்கு நிகராக புத்தருக்கு ஏற்பட்ட ஆராய்ச்சி என்ன? மனிதன் துன்பப்படுகிறான், அதுதான் அவரை முக்கியமாக பாதிக்கிறது. இந்த துன்பப்படுவதை மறுக்கிறார்கள். இல்லை இல்லை, துன்பப்படுவது உண்மைதான் என்ற முடிவுக்கு வருகிறார். துன்பப்படுவதை என்ற முடிவுக்கு வந்த பிறகு அந்த துன்பத்தை நீக்க முடியுமா? துன்பத்தை நீக்குவதற்கு என்ன வழி? ஆசை விட்டொழித்தால் நீக்கலாமா? அறிவு வளர்ந்தால் நீக்கலாமா? இப்படிப்பட்ட சிந்தனைகள். இப்போ இந்த 2 துறைகளிலும் அப்படிப்பட்ட மாதிரி அமைப்புகளை முதலாக உருவாக்கியவர் புத்தர் தான். மற்றவர்களெல்லாம் பிறகுதான் வந்தாங்க. இந்த பௌத்தத்தின் தொடர்ச்சியாகத்தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று முதலாக இலக்கியம் படைத்தது நம்முடைய திருக்குறள், திருவள்ளுவர் தான். கிரேக்க தத்துவ ஞானம்லாம் அந்த நிலையை நெருங்கக்கூட இல்லை. அப்போலாம் இங்கே தான் அந்த மாதிரி ஒரு படைப்பு உருவாக்கப்பட்டது. இப்போ இடைக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் ஒரு நீண்ட கதை, நம்ம அதுக்குள்ளே நம்ம இப்போ சொல்ல முடியாது. சமூகம் வர்ணசாதிகளாக பிரிந்து போனது, பிறப்பினால் வேற்றுமை கற்பிக்கப்பட்டது. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கை, அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு அயல் ஆதிக்கம் இங்கே அரசு செலுத்த வந்து விடுகிறது. இந்த அயல் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு போராட்டம் இங்கே தொடங்குகிறது. தந்தை பெரியார் அவர் இளைஞராக இருக்கிற காலத்தில் அவருக்கு முதல்ல இந்த சமூகம் பற்றி, மனிதர்கள் துன்பப்படுவது, ஏற்றத்தாழ்வு, தன் வீட்டுக்குள்ளேயே பெண்ணுக்கு இருக்கிற துயரம், இதெல்லாம் அவர் மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள். இயல்பாகவே அவரும் பல வழிகளில் முயன்று பார்க்கிறார். எத்தனையோ ஆய்வுகள், அவர் இளமையில் என்ன நடந்துச்சுங்கிற கதையெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அயலானிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதனால தான் அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிறார், தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போதே தான் வைக்கம் போராட்டம் நடக்கிறது. தெருக்களுக்குள் இன்னன்னார் நுழையக்கூடாது. அது வெறும் கருவறை நுழைவெல்லாம் கூட கிடையாது. சுற்றி இருக்கிற தெருவுக்குள்ளே இவங்கெல்லாம் போகக்கூடாது. இதற்கு அங்கிருந்து அழைப்பு வருகிறது, வாங்க நீங்கள்லாம் வந்து கலந்துங்கன்ட்டு. அவர் ஒரு கடிதத்தை எழுதி வைத்து விட்டு நேராக போயிட்டார். நான் போகிறப்ப ராஜாஜி நீ பார்த்துக்க இந்த வேலையெல்லாம் என்று போனார். அவரை கைது பண்ணாங்க, சிறையில் வைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அங்கே பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போ ஒரு தேசியம், இந்திய தேசியம், அது காந்தி அவர்கள் முன்வைக்கிற கள்ளுக்கடை மறியல், கதர் துணி விற்பனை என்ற ஒரு கருத்திலிருந்து தீண்டாமை ஒழிப்பு, அந்த தீண்டாமை ஒழிப்பின் அடிப்படையில் ஒடுக்குண்ட மக்களோடு இணைந்து நின்று போராடுவது, சிறைக்கு செல்வது என்று ஒவ்வொன்றாக அப்படி தொடங்கி வருகிறது. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு இந்த மாடல் ஒன்று உருவாகிறது. திராவிட மாடலுடைய முதல் அடிப்படை என்பது 1925 குடியரசு ஏடு தொடங்கப்படுகிறது. அந்த 25ஆம் ஆண்டு என்பது இந்திய வரலாற்றிலும் தமிழக வரலாற்றிலும் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை ஆண்டு. பெரியார் குடியரசு தொடங்கினார். அதுதான் தன்மதிப்பு இயக்கத்தினுடைய தொடக்கம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்கம் என்பது அந்த ஏட்டின் தொடக்கம் தான். இன்னும் அவர் கடவுள் மறுப்புக்கெல்லாம் வந்து சேரவில்லை என்பதற்கான சான்று அந்த முதல் ஏட்டிலேயே இருக்கும். ஒரு சாமியார் கைவை வருங்க, அவருடைய வாழ்த்து செய்தியோடு தான் வருது முதல் ஏடே. இன்னும் சொல்ல போனால்
பாஷாபிமானம், தேசாபிமானம், தெய்வாபிமானம் ஆகியவற்றை வளர்க்கும் நோக்குடன் இது வெளியிடப்படுகிறது என்று தான் முதல் இதழிலேயே அவர் குறிப்பிடுவார். ஏன்னா பெரியார் உருவாக்கிய மாடல் என்பது ஏட்டுக்கல்வியிலிருந்து மட்டும் வந்ததல்ல, அவருடைய சொந்த பட்டறிவையும் இணைத்து கொண்டு தான் ஒவ்வொன்றாக அவர் நகர்கிறார். நான் பெர்னார்ட் ஷாவை படித்தேன், இல்லைன்னா வேறு ஒரு இங்கர்சால் எழுதினதை படித்தேன், அதிலேருந்து நான் அப்படி வரல. அவருடைய அடிப்படை செய்தி, அவர் எதை சொன்னாலும் பாஷாபிமானம், தேசாபிமானம், தெய்வாபிமானம் எல்லாத்துக்கும் மேலே அவரிடம் மேலோங்கி நின்றது மனிதாபிமானம். அதுதான் உள்ளுக்குள் இருக்கிறது, வெளியில் தான் சொல்கிறது தான் இது. இப்போ இதன் அடிப்படையில் ஒவ்வொன்றாக அளக்கிறார். இப்போ இந்த குடியரசு ஏடு தொடங்கினது 1925, நாகபுரியில் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது 1925, கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாடு நடைபெற்றது 1925, அம்பேத்கர் தன்னுடைய போராட்டங்களை தொடக்கியது 25, 27 தான் ஒரு போராட்டத்திற்கான வல்லவன் தான் என்னை திருத்தினார். நான் கூட 25 சொன்னேன். 27 தான் அவர் அந்த போராட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக மனுஸ்மிருதியை தீயிட்டு கொளுத்துகிறார். அவர் கொளுத்துறதில்லை, மனுஸ்மிருதியை எதிர்க்கிற ஒரு பார்ப்பனரை அழைத்து வந்து அவரை வைத்து மேடையில் கொளுத்துறார் அவர் மனுஸ்மிருதியை 1927. அது ஒரு கொந்தளிப்பான காலம். அப்போ பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களுடைய அந்த புதிய நிலைப்பாடு அந்த காலத்தில் தான் உருப்பெறுகிறது. அது என்ன நிலைப்பாடு? நாடு அடிமையாகிவிட்டது, மக்கள் அடிமைகளாகிவிட்டார்கள். யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு, பிரித்தானியனுக்கு நாம் எல்லாம் அடிமையாகிவிட்டோம். சரி, அதுக்கு முன்னர் நாம் யாராக இருந்தோம்? இது 1770 கிழக்கிந்திய கம்பெனி வந்தால், அதுக்கு பிறகு 1857 முதல் விடுதலை போருக்கு பிறகு நேரடியான விக்டோரியா பிரகடனம், நேரடியான பிரித்தானியர் ஆட்சி, எல்லாம் ரைட்டு. அப்போ இதெல்லாம் நடப்பதற்கு முன்பு, கிழக்கிந்திய கம்பெனி வருவதற்கு முன்பு அல்லது பிரித்தானியருடைய ஆட்சி வருவதற்கு முன்பு நம்முடைய மக்கள் எல்லாம் அடிமைகளாக இல்லை, சுதந்திரமாக இருந்தார்கள் என்றால் இதுதான் நமக்கு தேவையான முதல் விடுதலை. நாம் இந்த அடிமை முறையிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று போராடலாம். ஆனால் அதற்கு முன்னாலேயே நாம் அடிமைகளாக இருந்தோம். முன்னால் அடிமைகளாக இருப்பது மட்டுமல்ல, அதற்கு பிறகும் அடிமைகளாக இருக்கிறோம். பிரித்தானியர் வந்து விட்டார்கள், அவர்களுக்கு எதிராக நாம் விடுதலைக்கு போராடணும், தன்னாட்சிக்கு போராடணும், சுயராஜ்யத்துக்கு போராடணும். இதற்காக போராடியவர்கள் பழைய சமூகத்தை, பழைய சமூக ஒழுங்கை கைவிட்டு விட்டு இந்த போராட்டத்திற்கு வந்தார்களா என்ற கேள்வி எழுது. 1905 சுதேசி இயக்கத்திற்கு தலைமை வகிக்கிற சுயராஜ்யம் எமது பிறப்புரிமை என்ற முழக்கத்தை கொடுத்த திலகர், அவர் ஒரு பார்ப்பனராக, அசல் பார்ப்பனராக, சாதி அவரவருடைய சொந்த பிரச்சனை, தீண்டாமை ஒழிப்பு கூட பேசக்கூடாது, உடன்கட்டை ஏறுதலை ஆதரிக்க வேண்டும், 5 வயது குழந்தைக்கு திருமணம் செய்வதை ஆதரிக்க வேண்டும், 10 வயது பெண்ணிடம் பாலியல் உறவு கொள்வதை ஆதரிக்க வேண்டும். இதெல்லாம் தான் தர்மம், மனு தர்மம், இந்து தர்மம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார் திலகர். எடுக்கிறார். அரசியலில் தீவிரம் வ.உ.சி. அதனால தான் திலகரால் ஈர்க்கப்படுறார். ஆனால் சமூக நோக்கில் படுபிற்போக்கான நிலை. ஓரளவுக்கு மேற்கத்திய சாயல் ஏறுகிற கோகலே அரசியலில் படுபிற்போக்காக இருக்கிறார். பிரித்தானியரோடு சமரசமாகி போகணும், இணங்கி போகணும். இதுதான் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற முரண்பாடு. இப்போ இவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், எங்களுக்கு முதலில் இந்த விடுதலை, சமூக விடுதலை வேண்டும். பார்ப்பனர்களிடமிருந்து, பார்ப்பனியத்திடமிருந்து, வர்ண ஆட்சியிடமிருந்து விடுதலை வேண்டும். ரெண்டையும் ஒன்றா செய்ய முடியாது, ரெண்டையும் ஒன்றா செய்வதற்கான வழி இல்லை. ஏன்னா அது அவங்க தலைமையில் இருக்குது, பார்ப்பனர்கள் தலைமையில் தான் இருக்குது காங்கிரஸ் என்பது. இதை சமரசப்படுத்துகிற ஒரு முயற்சியை காந்தி வந்த பிறகு செய்கிறார். அவர் கோகலேயினுடைய சீடர் தான். ஆனால் அவருக்கு தென்னாப்பிரிக்க போராட்ட அனுபவத்தின் காரணத்தினால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த நோக்கம் நிறைவேறாது என்பதை அவர் புரிந்து வைத்திருக்கிறார்.
அதற்கும் மேலே இன்னொரு புரிதல் அவருக்கு இருக்கு. இந்திய சமூகம் என்பது ஒரு மொழி சமூகம் அல்ல. ஏன்னா அங்கேயே அவர் 4 மொழிக்காரர்களை தென்னாப்பிரிக்காவில் சந்திக்கிறார். 4 மொழிக்காரர்களுக்காக 4 மொழிகள் கொண்ட ஒரு பத்திரிகை நடத்துகிறார். இந்தியன் ஒப்பீனியன் என்பது 4 மொழியில் வெளிவரும் ஒரே நேரத்தில். ஒரு பக்கம் ஆங்கிலம், ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் இந்தி, ஒரு பக்கம் குஜராத்தியில் வெளிவரும். இதில் மெய்ப்பு திருத்துவதற்காக தான் அவர் தமிழ் கற்றுக்கொள்ள தொடங்குகிறார். ஏன்னா அவருடைய போராட்டத்தினுடைய பெரிய வலிமையே தமிழர்கள் தான். அவர்கள் தமிழர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஒடுக்குண்ட தமிழர்கள். இங்கிருந்து ஒப்பந்த கூலிகளாக போன பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள், ப்ளூம் ஃபவுண்டேன் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள், இவர்களை திரட்டி தான் அவர் போராடி கொண்டிருக்கிறார். எனவே இயல்பாகவே அவர் இங்கே வந்த உடனேயே என்ன சொல்கிறாருன்னா, மொழி வழி அடிப்படையிலான மக்களின் உரிமைகளை மதிக்கணும். தீண்டாமை கொடும் குற்றம். நானும் சனாதனி தான், ஆனால் வேறு அர்த்தத்தில் வேண்டார். மனு தர்மம்லாம் வேணும் சமூகத்தை ஒன்றா வைத்துக் கொள்வதற்கு, ஆனால் தீண்டாமை கூடாது. அவர்களும் இந்த போராட்டத்திற்கு வேணும். ஏன்னா அவர்கள் கடவுளோட குழந்தைகள், ஏதோ ஒரு கடவுள் அல்ல, நான் வணங்குகிற வைணவ கடவுளாகிய ஹரியின் குழந்தைகள். அதான் ஹரிஜனங்கள், சிவனின் பிள்ளைகள் அல்ல. எவ்வளோ முரண்பாடுகள் உண்டு அவருடைய நிலைப்பாட்டில். ஆனால் அவர் தான் 1919 தமிழ்நாடு காங்கிரஸ் என்று மொழி வழிப்பட்ட அமைப்புகளை இந்த நாட்டில் உருவாக்குகிறார். 25 பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியது என்பது தமிழினம் தன்னைத்தான் இனங்கண்டு கொள்ளுவதற்கான போராட்டத்தின் துவக்கமாகும் என்று இஎம்எஸ் எழுதுகிறார். அது அவருக்கு அதெல்லாம் தெளிவாக அப்படி ஒரு வரையறை வைத்து கொண்டு தொடங்கலை. நான் முன்பே சொன்ன மாதிரி அவர் பட்டறிவின் வகைப்பட்ட பட்டறிவு சார்ந்த அறிவியல் அவருடையது. அவர் உருவாக்கிய அந்த மாடல் என்பது நிலையான கல் மாதிரி அமைப்பு அல்ல. அவ்வப்போது அது செதுக்கி செப்பனிடப்பட்டு சீர் செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு மாதிரி அமைப்பு. நான் முன்பே சொன்ன மாதிரி முதல்ல அதில் கடவுள் மறுப்பு இல்லை, பின்னால் தான் செய்கிறது. அப்போ இந்த சாதி ஒழிப்பு என்பது அவருடைய மையக்கரு, எல்லாத்துக்கும் மையமாக இருந்தது. தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த அவருடைய மாடல், பெரியார் மாடலுடைய கரு மையம் சாதி ஒழிப்பு தான். மற்றதெல்லாம் அப்புறம்தான். அது மொழியாகட்டும் வேறு எதுவானாலும் சரி, எல்லாமே அப்புறம்தான். எல்லாவற்றையும் அந்த ஒரு மையத்திலிருந்து கொண்டு தான் பார்த்தார். சாதி ஒழிப்புக்கும் பெண் விடுதலைக்குமான நெருங்கிய தொடர்பை அம்பேத்கரை போலவே அவரும் தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தார். எனவே அவருடைய போராட்டம் இந்த ரெண்டையும் தான் மையப்படுத்தி, இது ரெண்டையும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக நீதி என்பது பெண் விடுதலையும் சாதி ஒழிப்பும் தான். இந்த சாதியை எது நியாயப்படுத்துகிறது, எதை சொல்லி நியாயப்படுத்துகிறார்கள்? அம்பேத்கருடைய சாதி அழித்தொழிப்பு, சாதியத்தின் அழித்தொழிப்பு படிச்சிங்கன்னா தெரியும். அவர் சொல்லுவார், இந்த சாத்திரங்களை கொண்டு நியாயப்படுத்துகிறார்கள். எனவே சாத்திரங்களை ஒழிக்க வேண்டும். சாத்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த சாத்திரங்களை கொண்டு உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும். இந்து மதத்தை எதை சொல்லி நியாயப்படுத்துகிறார்கள் என்றால் கடவுளை சொல்லி எனவே கடவுளை ஒழிக்க வேண்டும். இப்படி தான் அவருடைய தர்க்கம். கடவுள் இல்லைன்னு நான் அறிவியல் பூர்வமாக கண்டுகொண்டேன், எனவே அந்த கடவுளை எதிர்த்து நான் பரப்புகிறேன். அப்போ கடவுளை காப்பாற்றுகிற மதத்தை எதிர்க்கிறேன், அப்போ மதத்தை வலியுறுத்துகிறேன். அப்படி போகலை. சாதி ஒழிப்பு, அதற்காக சாத்திர ஒழிப்பு, சாத்திர ஒழிப்புக்காக சமய ஒழிப்பு, சமய ஒழிப்புக்காக கடவுள் ஒழிப்பு. இதுதான் பெரியாருடைய அந்த லாஜிக்கல் வளர்ச்சி. இதற்கேற்ப அந்த மாடல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு செப்பனிடுதலும் இன்னைக்கு திரும்பி பார்த்து எல்லாம் சரியா தவறா என்று தீர்ப்பெழுதுவதில் அர்த்தம் இல்லை. அது இறுதியாக எப்படி உருப்பெற்றது என்பதுதான் இங்கே முக்கியமானது. ஒரு சமூக நீதிக்கான போராட்டத்திற்கும் மொழி சார்ந்த இன விடுதலைக்கான போராட்டத்திற்கும் இருக்கிற இடை உறவினுடைய வழிகாட்டுதல் அந்த பெரியார் மாடல் தான். ஏன் 37 ராஜாஜி மாகாண அரசுக்கு வர்றார், 38 இந்தி திணிப்பை செயல்படுத்துகிறார், அதற்கு எதிரான போராட்டம் தொடங்குகிறது.
அந்த போராட்டத்தினூடாக அவர்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, அந்த போராட்டத்தில் அவரோடு சேர்ந்து ஈடுபட்ட எல்லோருக்குமே ஒரு பாடம் கிடைக்கிறது. என்னவென்றால், தமிழ்நாடு தமிழர்களுக்குரியதாக இல்லை, அது பிரித்தானியருக்குரியதாக இருக்கிறது, பிரித்தானியருக்கு கீழே இந்தியாவுக்குரியதாக இருக்கிறது. இயல்பாகவே இந்தியாவிற்கு உரியதாக இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களின் ஆட்சி இல்லை. எனவே எளிதில் அவர்களால் இந்தியை திணிக்க முடிகிறது. தமிழ்நாடு தமிழருக்குரியதாக இருக்குமானால் தமிழ்நாட்டின் மீதான ஆட்சி உரிமை, தமிழ்நாட்டின் இறைமை, இப்போ நம்ம புதுமக்காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்களை கொண்டு சொல்வதாக இருந்தால், தமிழ்நாட்டினுடைய தன்தீர் உரிமை, தமிழ்நாடு தன் அரசியல், பொருளியல், பண்பாட்டு வாழ்வை தானே தீர்மானித்துக் கொள்ளுகிற அந்த உரிமை உடையதாக இருக்குமானால் இந்தி திணிக்க முடியாது. இந்தி தூக்கி வெளியே போட்டுடலாம். அதிலிருந்தான் தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் பிறக்கிறது. பெரியாருக்கு தமிழர் தலைவர் என்ற பட்டம் தொடங்கியதும் அதே காலத்தில் தான். அந்த நேரத்திய குடியரசு ஏடுகளை எடுத்து இந்த போராட்டத்தைக்கு அவர் விடுக்கிற அழைப்புகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால், வணிகர்களே, ஆசிரியர்களே, இறையன்பர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த போராட்டத்தை நடத்துகிற சர்வாதிகாரிகளில் ஒரு நாள் ஒரு இஸ்லாமியர் தலைவராக இருப்பார், இன்னொரு நாள் ஒரு பார்ப்பன ஆச்சாரியார் தலைவராக இருப்பார். அவர் பேர் ராஜகோபாலாச்சாரி, அவர் தலைவராக இருப்பார். உருகி அந்த குடியரசுங்கிற ஏட்டை லெனின் சொல்வார் இல்லையா, ஒரு ஏடு என்பது வெறும் பரப்புரை செய்வது மட்டுமல்ல, அது அமைப்பாக்கம் செய்வது. அந்த அமைப்பாளராக குடியரசை அவர் கையாள்கிறார். அதை தொடர்ந்து நடத்துவதில் அவருக்கு இருந்த ஈடுபாட்டுக்கு காரணம், ஏதோ ஒரு ஏடு நாம் எழுதுவதற்கு அப்படி இல்லை, அது ஒரு அமைப்பாளர். அது இல்லைன்னா அமைப்பு இல்லை. ஒரு கட்டத்தில் யாரோ சொல்கிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ ரூபா காசு தரோம் அடுத்த இதழ் கொண்டு வர்றதுக்கு, கொடுக்காம ஏமாத்திடுறாங்க. உடனே அதுலேயே அறிவிச்சிடறார். என்னார் சொன்னால் அவன் கொடுக்கல, ஆனால் நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, எனக்கு உதவி பண்ணுறியோ இல்லையோ, நான் கொண்டு வருவேன், நானே எழுதுவேன், நானே அச்சுக்கோப்பேன், நானே அச்சிடுவேன், நானே விற்பனை செய்வேன், யாரும் படிக்கவில்லை என்றால் நானே படிப்பேன். அந்த உறுதிப்பாடு. ரொம்ப லேசாக பெரியாரை பற்றி பேசுகிறாங்க. யாரும் நம்ம திறனாய்வுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் சொல்லலை. பெரியார் பெருந்தொண்டராக திகழ்ந்த நம்முடைய ஐயா ஆணைமுத்து அவர்களே நிறைய விமர்சனங்கள் சொல்லியிருக்கார். அதான் நமக்கு அவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய மரியாதை. இப்போ திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பெரியார்கிட்டேருந்து விலகி வந்தபோது அவர் அமைத்த கட்சி மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி தான். அதில் திராவிடத்தெல்லாம் அவர் சேர்க்கலை. ஏன்னா பெரியார் 56க்கு பிறகு திராவிடத்தை சேர்க்கலைங்கும் பிறகு ஏன் அப்புறம் விலகி வர்றவங்களாம் அதை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அவசியம் இல்லை. பெரியார் அறிவிச்சிடுறார். வீரமணி எழுதின புத்தகமே இருக்குது. திராவிட நாடெல்லாம் மோசடி என்றே எழுதுகிறார். திமுகவோட கோரிக்கை தப்பு, ஏன் சுதந்திர தமிழ்நாடு வேண்டும் என்று புத்தகமே எழுதினார் வீரமணி. அது மாதிரி எவ்வளோ ஆதாரங்கள் கொடுக்கலாம் நம்ம. அதனால் இப்போ நம்ம அந்த சர்ச்சை இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பெரியார் மாடல், நம்ம இந்த திராவிட மாடல், பெரியாரின் திராவிட மாடல்னு இங்கே குறிப்பிடுகிற இந்த மாடல் என்பது அது எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது. இங்கே ஒரு சொல்லும்போது சொன்னார் வல்லவன், பார்ப்பான் ஒழிய வேண்டும், பணக்காரன் ஒழிய வேண்டும், படிப்பாளி ஒழிய வேண்டும், அதிகாரி ஒழிய வேண்டும். இவர்களெல்லாம் ஒழிப்பதாக இருந்தால் இந்தியாவை ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி ஒழிக்கிறது? இந்தியாவின் அங்கமாக தமிழ்நாட்டை வைத்துக்கொண்டு ஒழிக்க முடியுமா? முடியாது. காமராஜரையோ அண்ணாவையோ கலைஞரையோ முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒழிக்க முடியுமா? முடியாது. இந்த அரசியல் கட்சிகள், இந்த தேர்தல் ஜனநாயகம், இவற்றின் வழியாகவெல்லாம் ஒழிக்க முடியாது. இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். சாதியத்தை ஒழிக்க வேண்டும், பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும், பணக்கார சுரண்டலை ஒழிக்க வேண்டும், அதிகார வர்க்க ஒடுக்குமுறையை ஒழிக்க வேண்டும் என்றால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். இது அவருடைய இறுதிச் சொற்பொழிவு வரைக்கும் அதை உறுதியாக அவர் முன்னெடுத்துக்கிட்டு போனார். இதுதான் அவருடைய திராவிட மாடல். இப்போ நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய சொல்லாட்சியின் அடிப்படையில் நான் சொல்கிறேன்,
தமிழ் தேசியத்திற்கும், அதாவது தமிழ் மொழி, தமிழ் இனத்தினுடைய விடுதலை, தமிழ்நாட்டினுடைய விடுதலை என்ற பொருளிலான தமிழ் தேசியத்துக்கும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி என்ற பொருளிலான தமிழ் தேசியத்தை நான் சொல்லவே இல்லை. அது தமிழ் தேசியம் அல்ல. பெரியாரின் தமிழ் தேசியம் அல்ல, பிரபாகரின் தமிழ் தேசியமும் அல்ல. நான் முதலமைச்சரானால் போதும் எல்லாத்தையும் முடிச்சுடுறேங்கிறது அது ஒருபோதும் இல்லை. அந்த தமிழ் தேசியத்திற்கும் சாதி ஒழிப்புக்கு அடிப்படையாகிய சமூக நீதிக்கும், நீங்கள் அதை எத்தனை பேரில் வேணாலும் அழைக்கலாம், சுயமரியாதை, சமதர்மம், பொது உடைமைங்கிறாங்க. பொது உடைமை தொலைதூர லட்சியம். மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸுக்குமே தொலைதூர லட்சியம், பெரியாருக்கு பக்கத்தில் வரும். அது ரொம்ப தொலைதூர லட்சியம். லெனின், ஸ்டாலின் கூட பக்கத்தில் போய் பார்க்கல. அதை அவங்க இன்னும் நிறைய கட்டங்களை கடந்து போகணும்னு நினச்சாங்க. அதனால் இப்போ ஒரு உடனடியான உக்தி, ஒரு போராட்ட உக்தி, அடைய வேண்டிய ஒரு இலக்கு என்றால் சமூக நீதி, தமிழ் தேசம். இதுதான் நாங்கள் எங்கள் இயக்கத்தினுடைய அடிப்படையாகவே வைத்திருக்கிறோம். தமிழ் தேசிய ஜனநாயக புரட்சி என்று வியட்நாமில் நடத்தினாங்க. இப்போ சீனாவில் தேசிய ஜனநாயக புரட்சி தான் மக்கள் ஜனநாயக புரட்சியாக, புதிய ஜனநாயக புரட்சியாக நடத்தினாங்க. இங்கு ஒரு தேசிய சமூக நீதிக்கான புரட்சி. சமூக நீதி தான் இந்த தமிழ் மண்ணில் ஜனநாயகத்தினுடைய துல்லியமான வடிவம். ஏன்னா மற்ற சமூகங்களில் இல்லாத சாதியம் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் விடுதலை, தமிழ்நாட்டின் சமூக விடுதலை என்பது சாதி ஒழிப்புக்கு அடிப்படையான மாற்றங்களை செய்யணும். அதில் நிலச்சீர்திருத்தம் இருக்குது, உடைமை சீர்திருத்தம் இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது, அனைவருக்குமான கல்வி வாய்ப்பு, எத்தனையோ கூறுகள். அதுக்குள்ளே நம்ம விரிவாக போக வேண்டாம். இதுதான் இந்த திராவிட மாடல் என்பதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் கொடுத்துருக்கிற தலைப்பினால் நான் அதை சொல்கிறேன். பெரியாரின் திராவிட மாடலும் பெரியார் மாடல் தான், அவ்வளோதான். அது பெரியாரினுடைய குறிக்கோளாக கொண்ட அமைப்பு, அவர் முன்வைத்த லட்சிய பாதை. அதில் அவருக்கு இருந்த உறுதியான நம்பிக்கையை நம்ம நல்லா பார்க்கணும். 56 போராட்டம் என்பது அவர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய போராட்டம். எந்த இயக்கம், எந்த கட்சி அதற்கு நிகரான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு வரலாற்றில் நடத்தி இருக்கிறது? 47க்கு பிறகு 42 போராட்டம் யாரும் நடத்தலை. தன்னெழுச்சியான வெள்ளையனை வெளியேறு இயக்கம். 37, 38 போராட்டம் என்பது பெரும்பாலும் அது ஒரு அடையாள போராட்டம் தான், பெரிய வெகுஜன போராட்டம் இல்லை. அப்படி மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடந்துச்சு. ஆனால் ஒரு போராட்டம் சாதி ஒழிப்புக்காக, அதுவும் அரசமைப்பு சட்டத்தை எரிப்பது, அவர் பச்சை தமிழர் என்று போற்றிக் கொண்டிருந்த காமராசர் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தனிச்சட்டம் கொண்டு வர்றார், சட்டசபையிலேயே கொண்டு வர்றார். அண்ணா அதை எதிர்த்து பேசுகிறார் அன்னைக்கு. அந்த ஒரு கடுமையான அடக்குமுறையை சந்தித்து, அதுவும் நேரு இங்கே வந்துட்டு போகிறாரு, இந்த மாதிரி பெரியார் சொல்கிறாருன்ன உடனே கடுமையான சட்டங்களை இயற்றுங்க, கடுமையாக அவரை பிடிச்சி அடக்கணும், ஒடுக்கணும், ஜெயிலில் போடணும் என்று சொல்கிறாரு. இவர்கிட்ட பெரியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேரு சொல்கிறாரு என்ன. அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சட்டத்தை எரிக்கிறேன் என்று சொல்கிற ஒருவர் இந்தியாவில் இருக்க உரிமை கிடையாதுன்னு நேரு சொல்கிறார். நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசமைப்பு சட்டத்தை எங்கள் மீது திணிப்பதற்காக வருகிற ஜவஹர்லால் நேருவுக்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி கிடையாதுன்னு பெரியார் அறிவித்தார். யார் எந்த காலத்தில் சொல்லுவார்? நீங்கள் திராவிட மாடல் பேசுகிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுங்கள், மோடி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டா பேசலாம், நம்மளும் பெரியாரை போல திராவிட மாடல் பற்றி பேசலாம். அப்படி அறிவித்தார் அவர். அதுக்காக தான் அவர் கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. பல தோழர்களுக்கு கடுமையான தண்டனை. தனியாக அந்த வரலாறு நம்ம ஏற்கனவே உங்கள் இதழில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை பற்றி நிறைய வந்திருக்குது. நம்ம அந்த ஐயா ஆணைமுத்துவினுடைய தொகுப்பில் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கார், இந்த போராட்டம் குறித்தெல்லாம் எழுதியிருக்கார். ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு புதிய பாடத்தை கொடுக்குது. அதான் இங்கே முக்கியமானது. ஏனென்றால் எந்த போராட்டத்தையும் ஒப்புக்கு நடத்தியவர் அல்ல அவர். நம்ம ஒரு கணக்கு எழுதிட்டு போவோம், இந்த தேதியில் என்ன போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தலை. அதை வினைத்திற்பமான அக்கறையோடு எடுத்துக்கொண்டு நடத்திய காரணத்தினால் பெரும் தியாகங்கள் நிகழ்ந்த ஒரு போராட்டம் அது. சிறையில் உயிர் போனவர்கள், குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட இழப்புகள்,
எல்லாவற்றையும் கடந்து அந்த போராட்டத்தின் பாடங்களை அவர் நேர்மையாக மீளாய்வு செய்கிறார். செய்யணும். அந்த மீளாய்வில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த சட்டம் எரிக்கலான்னு போராடினோம், அந்த மதம் ஜாதியெல்லாம் காப்பாற்றுற ஒரு அரசமைப்பு சட்டமாக இருக்குது, இது மனு தர்மத்தின் மறுவடிவமாக இருக்கிறது, இதை கொளுத்துறோம். அம்பேத்கர் கொளுத்துறதா இருந்தால் நான் முதல்ல வர்றேன்னு சொன்னார். ஒரு கொளுத்துறதா இருந்தால் வர்றேனார். இவர் உண்மையிலேயே கொளுத்தணும்னு போராட்டத்தை அறிவிக்கிறார். அந்த தெளிவான அந்த போராட்டத்தில் அவர்கள் ஏன் கொளுத்துகிறோம் என்பதற்கு வெளியிட்ட அறிக்கை இருக்கிறதே, அது ஒரு அரசியல் பாடம். திராவிட மாடல் பேசுகிறவர்கள் அதை பொறித்து வைத்துக் கொள்ளணும், கல்வெட்டில் பொறித்து வைத்துக் கொள்ளணும். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இந்த சட்டம், இந்தந்த பிரிவுகள் 25 இன்னென்ன பிரிவுகளெல்லாம் இப்படி மரபு என்ற பெயரில், சம்பிரதாயம் என்ற பெயரில் எங்கள் மீது ஒரு இழிவை திணிக்கிறது, இது சாதியை பாதுகாக்கிறது. அதை மட்டும் சொல்கிறதோடு அவர் நிறுத்தலை. எவ்வளோ அழகான வாதம் பாருங்கள். இந்த அரசமைப்பு சட்டத்தில் இதை திருத்துவதற்கென்று ஒரு வழிவகை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வழிவகையின்படியும் இதை திருத்துகிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. திருத்துகிற வாய்ப்பு இருக்குமானால் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பெரும்பான்மை பெற்று அதை திருத்தறதுக்கு முற்படலாம். ஆனால் அந்த வாய்ப்பு இது வழங்கலை எங்களுக்கு. எனவே எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இதை நிராகரிக்கிறோம். நிராகரிப்பதன் அடையாளமாக கொளுத்துகிறோம். இது அந்த ஒவ்வொரு போராட்ட கைதியும் நீதிமன்றத்தில் கொடுக்குற வாக்குமூலம். இது அவரே விடுதலையில் எழுதுகிறார். நீங்கள் யார் கைதானாலும், இந்த போராட்டத்தில் கைதானால் இதை சொல்லுங்க. இதை இந்த முடிவை அடிப்படையில் அடுத்து அவர் எழுதக்கூடிய எழுத்துக்களில் ஒரு முடிவுக்கு வர்றார். இந்த அவர் இறுதியாக பிறந்தநாள் செய்தி உட்பட சொல்கிறேன், 73 உட்பட அவர் சொல்கிறாரு, நம்ம ஏதோ நினைச்சோம், இந்த சட்டத்தை எரிக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இவ்வளவு அந்த போராட்டம் இவ்வளவு தூரம் நடந்து முடிச்சிட்டோம், ஆனால் பலன் இல்லை. அதனால் இதை எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாடு விடுதலைக்கான போராட்டத்தை தொடங்கணும். இதை சொல்கிறாருங்க. இது பெரியார் சொன்னது, அவர் வாழ்க்கையில் அவர் பெற்ற பாடம். இது துணிச்சலோடு அதை இறுதி சொற்பொழிவில் அறிவிக்கிறார். மக்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? நீங்களாம் எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, விடுதலை படிங்க, சந்தா கொடுங்க, அதெல்லாம் கொடுக்கல. அவர் போராடுறதுக்கு யார் யார் வர்ற பேர் கொடுன்னார். போராடுவதற்கு வர்றவங்க பேர் கொடு. இதுதான் அவர் முன்வைத்த மாடல். இப்போ என்ன கேள்வி எழுகிறது என்றால், பெரியார் ஒரு பக்கம் இந்த லட்சிய பயணத்தை ஒரு லட்சிய மாதிரி அமைப்பை முன்னிறுத்தி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் தமிழ் சமூகத்தில் அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்வுகள், இதை பற்றி கவலைப்படாமல் அவர் போய் ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்க முடியாது. நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் கல்லூரியில் ஒரு போராட்டம் நடக்கும். அந்த கல்லூரி முதல்வர் என்ன செய்வார்னா, பெருசுப்படுத்தாதீங்க, விடுங்க என்று சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார், பெரியார் சொல்லி தாங்க நான் அந்த வேலைக்கு வந்தேன் அப்படிம்பார். பெரியார் ஒரு நீதிபதி பதவி இடம் காலியாக இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பாப்பானை போட்டுறாதீங்க, வேற ஒருத்தரை போடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சின்ன, அது ஒன்றும் தமிழ்நாடு விடுதலை வந்துடாது, அதில் ஜாதி ஒழிஞ்சிடாது. இவன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவருக்கு எதிராகவே தீர்ப்பு எழுதுறவனா கூட இருப்பான். ஆனால் முடிந்த ஒவ்வொன்றையும் அரசியல் உலகத்தில் செய்து கொண்டே தான் இருந்தார். அது ஒவ்வொரு முடிவும் சரியா தவறா என்பது வரலாற்று மாணவர்களுடைய ஆய்வுக்குட்பட்டது. 67 வரைக்கும் அவர் எடுக்கிற நிலைப்பாடு, எனக்கு தெரிஞ்சு 67 அவர் நிலைப்பாடு மாறும்போது அவர் மீது மிக தீவிரமான ஈடுபாடு கொண்டிருந்த ஒரு சிலர் அவரை விட்டு விலகி போனாங்க. முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு வாழப்பாடி ராமமூர்த்தி, எத்தனையோ பேர் போனாங்க. அவர் அப்படி போயிட்டார். எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்துச்சு, நாங்களாம் அந்த தேர்தலில் வேலை செஞ்சவங்க. அதுபோல் நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஆய்வுக்குரியதாக இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த லட்சிய மாதிரி அமைப்பில் அவர் எந்த கட்டத்திலும் தளர விட்டதே இல்லை. திமுக ஆட்சியை போட்டுறாரு, அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு யோசனை சொல்கிறாரு, கருணாநிதிக்கு செலவைக்க சொல்கிறாரு. ஆனால் அவருடைய பேச்சில் அரசியல்வாதி யாரையும் நம்ப முடியாது,
காமராஜரை நம்பலாமா? நம்ப முடியாது. எல்லாரையும் அடிச்சிட்டார். கருணாநிதியை நம்பலாமா? நம்ப முடியாது. யாரையும் நம்ப முடியாது. எல்லாம் ஓட்டு பொறுக்கிறவன். அவர் வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையான சொற்கள். எனவே இந்த ரெண்டு பக்கம் இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம என்ன இன்றைக்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம்னா, இந்த பெரியாரின் திராவிட மாடல் என்ற அந்த மாதிரி அமைப்பை ஒரு இன விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் இடையில் இருக்கிற இடையுறவை உயர்த்தி பிடித்து, அதற்காக ஏதோ ஒரு நாள் மறியல், ஏதோ ஒரு நாள் போராட்டம் என்று இல்லை, அதற்காக ஒரு இயக்கத்தை, மக்கள் இயக்கத்தை கட்ட வேண்டும். அந்த மக்கள் இயக்கத்தை கட்டுவதற்கான அறிவியல் கண்ணோட்டமும் கொள்கை பற்றும் உழைப்பார்வமும் ஈக நெஞ்சமும் கட்டுப்பாடும் கொண்ட வீரர்களை உருவாக்க வேண்டும். தொண்டர்களை அல்ல, அமைப்பாளர்களை உருவாக்க வேண்டும். இந்த ஒடுக்கப்பட்டோர் மாநாட்டில் அம்பேத்கர் பேசியதை பற்றி சொன்னாங்க. இந்த மாநாட்டு உரையில் தான் அவர் சொல்கிறார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் என்று சொல்கிறார். இப்போ பல இடத்துல இப்போ அம்பேத்கர் சிலையை போட்டுவிட்டு என்னென்னத்தையோ அதுக்கு தமிழில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட ஒருத்தரை பார்த்தேன். அம்பேத்கர் முதல்ல புரட்சி பண்ண சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன்றுபட்ட பிறகு புரட்சி பண்ண சொன்னார். அதெல்லாம் இல்லை. அதற்கு பொருள், தெளிவான பொருள். அமைப்பாளர்களை நோக்கி அவர் சொல்கிறார், இந்த பணியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதை எப்படி செய்யணும், எப்படி ஒடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அமைப்பாக திரட்டணும். அதுக்கு முதல்ல அவர்களுக்கு அரசியல் கல்வி, மக்களுக்கு அரசியல் கல்வி புகட்டணும். மக்களிடையே அவர்களது உணர்வுகளை தட்டி எழுப்புகிற கிளர்ச்சி பரப்புரை செய்யணும். இதன் வழியாக அவர்களை அமைப்பாக திரட்டணும். இதுதான் வழி. இதை நான் தமிழில் சொல்லும்போது சொன்னேன், அறிவூட்டு, உணர்வூட்டு, அணி திரட்டு. எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். இது லெனின் அவருடைய காலத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. ப்ரொபகேண்டா, அஜிடேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். கொள்கை பரப்புரை, கிளர்ச்சி பரப்புரை, அமைப்பாக்கம். இதுதான் வழி. ஒரு இயக்கத்தை உருவாக்குகிற வழி இதுதான். ஒரு நாள் கூடி களைவதோ அல்லது ஏதோ ஒரு அரசாங்கத்தில் ஒரு சலுகையை வாங்கி தந்துடுறேன் வா என்று கூட்டிகிட்டு போகிறதோ இதெல்லாம் அமைப்பாக்கம் அல்ல. எந்த தலைமை நீ என்னோடு வந்தால் உனக்கு சிறை கிடைக்கும், நீ ஈகம் செய்ய வேண்டி இருக்கும் என்று சொல்ல தயாராக இருக்கிறதோ அந்த தலைமை தான் ஒரு விடுதலைக்கான இயக்கத்தை கட்ட முடியும். நான் அடிக்கடி சிறையில் இருக்கும்போதே சொல்லுவேன், நாம் எல்லாம் ஒரு பரஸ்பர உதவி சங்கமாக நடத்துகிறோம். மியூச்சுவல் எய்ட் சொசைட்டி, மியூச்சுவல் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவிக்கலாம். தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து உதவுறதெல்லாம் தேவைதான். ஆனால் கொடுத்து உதவுவதற்காக ஒரு இயக்கம் நடத்த முடியாது. அதுக்கு வேறு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளுக்காக ஈகம் செய்யணும். அதற்காக அறிவு வகைப்பட்டு திரட்டணும். எத்தனையோ மயக்கங்களை கடந்து இளைஞர்களை மீட்டெடுத்து திரட்டணும். அப்படி ஒரு முயற்சியை செய்கிற போது பெரியாரைப் போலவே நான் அடுத்து சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சூழலில் என்ன நமக்கு இருக்கிற ஆபத்து, இந்த நீண்டதொரு லட்சிய பயணத்தின் குறுக்கில் வருகிற தடைகள் என்ன, இந்த பயணத்திற்கு அணிதிரட்ட வேண்டிய அணிகள், மக்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அரசியல் கல்வி புகட்டுவது என்றால் புத்தகம் போட்டு கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை போராட்ட வழிகளில் கல்வி கொடுக்கணும். ஒவ்வொரு போராட்டமும் ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் என்று ஸ்டாலின் சொல்வார். மக்களை திரட்டுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, போராடுவதன் வழியாக அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும், பயிற்றுவிக்கணும். இந்த முயற்சிக்கு எது தடைகள், எது எதிரிகள்? இப்போ நம்ம இன்றைக்கி பொதுவான ஒரு முடிவுக்கு பேசுகிறோம். பெரிய விவாதம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஒரு பாசிச இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோடி, அமித்ஷா தலைமையில் நாட்டை விழுங்குவதற்கு வெளிப்படையாகவே இந்த நாட்டில் 5 விழுக்காடு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் 50 விழுக்காடு மக்களுக்கு கிடைச்சிருக்கு. 1 விழுக்காடு உள்ளவன் அல்லது 2 விழுக்காடு இருக்கக்கூடியவன் 50% சொத்துக்களை கையில் வச்சிருக்கான். இந்த முரண்பாடு கூர்மை அடைந்து கொண்டே போகுது.
நாங்கள் விடுதலைக்காக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கோம்ப்பா, எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாதுன்னு நம்ம ஒதுங்க முடியாது. இந்த மக்களுக்காக போராடுகிறவர்கள், களத்தில் இருக்கிறவர்கள், சிறை செல்ல அநியமாக இருக்கிறவர்கள் நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். புதிய அடக்குமுறை சட்டங்கள் வருது. பீமா கொரேகான் வழக்கில் பாருங்கள், ஸ்டான் சாமியை உள்ளே கொண்டுட்டாங்க. வரவர் ராவ் உள்ளேருந்து இப்போ தான் இது கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு பிணை கிடைக்குது, பெரும்பாலானவர்கள் உள்ளே அடைபட்டு கிடக்கிறாங்க. குஜராத் படுகொலைகளை எதிர்த்து செயல்பட்டவர்களை போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் மனித உரிமை ஆர்வலராக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. யார் எப்போ ஜெயிலுக்கு போவாங்க, எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியாது. நேரடியாக எந்த மாநில அரசுக்கும் தொடர்பில்லாமலே அவன் ஒரு தனியாக ஒரு புலனாய்வுத்துறையை வைத்து கொண்டு எங்கே வேணாலும் நுழைகிறான், எதை வேணாலும் தடை பண்ணுறான். என்ன பொய் குற்றச்சாட்டுகளை வேண்டுமானாலும் அடுக்கலாம், மறுப்பதற்கே ஆள் இல்லாத ஒரு சூழல். இப்படி ஒரு சூழலில் இந்த பெரியார் மாடலின் ஒரு கூறு, அது முதன்மை கூறோ அல்லது ஓரத்தில் இருக்கிற சிறு கூறு, ஆனால் உடனடி கூறு என்னன்னா, இப்போ நம்முடைய களங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த களங்களை இழக்க முடியாது. இந்த களங்களை பறிக்கிற முயற்சியை எதிர்த்து போராட வேண்டும். அதற்கு அவனை தனிமைப்படுத்தணும். அவனல்லாத அனைவரையும் யாரையும் அவனோடு போய் சேர்ந்திருக்க விடக்கூடாது. அதற்கு ஏற்பதான் இந்த முரண்பாடுகள் கையாளப்படணும். நாட்டில் முரண்பாடுகளுக்கு பஞ்சமா? இங்கே எவ்வளோ முரண்பாடு நமக்குள்ளே பேசிக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் அந்த முரண்பாடுகளை முதன்மைப்படுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் கையாள வேண்டிய இந்த முதன்மை முரண்பாட்டை புறக்கணிப்பது. இப்போ திராவிடமா தமிழாங்கிற விவாதம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை முதன்மைப்படுத்தி எதை நீங்கள் விட்டுறீங்க? அவனோடு நடத்த வேண்டிய போராட்டத்தை விட்டுறீங்க. ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு மாநில ஆட்சி, அவங்க தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக கருதி கொள்ளலாம், அது வேற செய்தி. இறைமை இல்லாத அரசு, அது பெரியார்ட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். அந்த இறைமை இல்லாத அரசோடு தான் உங்களுடைய முதன்மை போராட்டம், அவனோடு கிடையாது. இறைமையும் ஒழுங்கிட்டு எல்லாரையும் கீழ்ப்படுத்துகிறோம்ட்ட கிடையாது என்று சொன்னால் நாம் அது பெரியார் மாடலில் அடங்காதுங்க. அதான் சுருக்கமாக சொன்னான். துல்லியமாக ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாங்கிறது வேறு செய்தி. ஆனால் இது இன்றைக்கு முதன்மையான கடமை எதுவோ அதை செய்து கொண்டே தான் நம்ம அந்த வேலையை செய்யணும். அதை இழந்துடக்கூடாது. இப்போ நம்ம இந்த திராவிட மாடல் என்று ஒரு புத்தகம் வந்துச்சு, அதை ஒட்டி தான் இந்த பேர் பிரபலமானது. நம்ம நண்பர்கள் தான் விஜயகுமாரும் கலையரசனும் எழுதினாங்க. கலையரசனும். இப்போ அதை மட்டும் அது பின்னால் என்னுடைய வகுப்பில் நான் அதை விரிவாக அதை பற்றி பேச போகிறேன். ஆனால் இப்போதைக்கு அதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க சொல்கிற திராவிட மாடல், நம்ம இங்கே தமிழ்நாடு அரசை ஆதரித்து சொல்லப்படக்கூடிய திராவிட மாடல், இப்போ நம்ம சொல்கிற பெரியாரின் திராவிட மாடல், இதுக்கு வேறுபாட்டை சொன்னோம். ஆனால் வேறுபாடு மட்டும் இல்லை, இதுக்குள்ளே ஒரு உடன்பாடும் அடங்கி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசினுடைய ஒரு வளர்ச்சி பாதை இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் அது முதலாளித்துவ வளர்ச்சி பாதை என்று சொல்கிறாங்க. இது வெறும் முதலாளித்துவ வளர்ச்சி பாதையாக இல்லை, அந்நிய மூலதனத்தை சார்ந்திருக்கிற ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி பாதை. அது இயல்பாகவே நெருக்கடிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதற்கு மாறாக கிடைக்கிற ஒரு சில அதிகாரங்களை பயன்படுத்தி கல்வியை பரவலாக்குவது, இடஒதுக்கீட்டை வழங்குவது, பெண்ணுரிமையை காப்பது, பட்டினி பசிபட்டினிக்கு எதிரான போராட்டத்தை முன்னின்று நடத்துவது, இதற்கெல்லாம் முதன்மை கொடுக்கிற சில கொள்கைகளை உருவாக்கி கடைப்பிடிப்பது. இது இப்போ தமிழ்நாட்டில், கேரளத்தில், வேறு சில மாநிலங்களில் இந்த முயற்சி நடக்குது. இதைத்தான் அவர்கள் திராவிட மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சி முறை என்பது இதை கடைப்பிடிக்காத பாஜகவோட வளர்ச்சி பாதை, காங்கிரஸோட வளர்ச்சி பாதை, இதை கடைப்பிடிக்கிற மாநிலங்களுக்கும் இதற்கும் இருக்கிற வேறுபாடுகளை அவங்க எடுத்து காட்டுறாங்க. அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் இந்த வேறுபாடுகளை அப்சல்யூட்டைஸ் பண்ணக்கூடாது, அதை அறுதியாக முழுமுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு உதாரணம், நல்ல உதாரணமாக எடுத்துக்கிடுங்க. எல்லா உதவி திட்டங்களுக்கும் நீங்கள் காலை உணவு, மாலை உணவு, இரவு உணவு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆளுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தீங்கனாலும் அதுக்கு என்ன வேணும்? நிதி வேண்டும்.
நிதி கிடைப்பதற்கு எது தடையாக இருக்கு? நம்முடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவருடைய வெள்ளை அறிக்கையில் சொல்கிறாரு, பழைய பேச்சுக்களில் சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால், இப்போதைக்கு வர்றதை சிக்கனப்படுத்தி செலவு பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் சிஸ்டம், நிதி அமைப்பை அடிப்படையில் மீள்கட்டுமானம் செய்யணும். செய்யுங்க செய்யுங்க. செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? நம்ம நிதி கொள்கையை நாம் வகுப்பதில்லை, அவன் நிதி ஆயோக் வகுக்கிறான். தில்லி அரசு வகுக்குது, தில்லி அரசினுடைய ஒரு நிறுவனம் நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக் என்ன வகுத்து கொடுக்குறானோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். அவன் ஒதுக்குகிற நிதியில் இதுக்கு கூட செலவு பண்ணலாம், இதுக்கு குறைச்சி செலவு பண்ணலாம், நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுனாரே வள்ளுவர், இதில் எதையும் நீங்கள் செய்ய முடியாது. அவன் வகுத்து கொடுப்பதை நீங்கள் எடுத்து எப்படி பயன்படுத்தலாம்? இது எப்படி ஒரு, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சாரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சாவரின்ட்டி இல்லை. சரி, அடுத்தது ஒரு கல்வி, தேசிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரான், எதிர்க்கிறோம். நிச்சயமாக அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. திராவிட மாடலோ பெரியார் மாடலோ அண்ணா மாடலோ எதுவும் கிடையாது. அது அந்த கல்விக் கொள்கை, அது மோடி மாடல், அமித்ஷா மாடல். அதை எதிர்க்கணும்னு என்ன பண்ணணும்? எதிர்த்தா போதாது, வேறொரு கல்விக் கொள்கை வேணும். அந்த மாதிரி தேசிய மாற்று கல்விக் கொள்கையை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு உருவாக்குகிறோம் என்று அறிவிக்கிறீங்க. ஏன் முடியல? என்ன தடையாக இருக்குது? என்ன தடையாக இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு கல்விக் கொள்கை வைக்கிறதுக்கான அடிப்படை உரிமை இல்லை. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கீங்கலாம் பிரச்சனையே இல்லை, உனக்கு முடியாது. அப்படி உருவாக்கினாலும் என்ன பண்ணலாம்? எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு உருவாக்கலாம். பொறியியல் கல்லூரிக்கு, மருத்துவக் கல்லூரிக்கு, ஐஐடிக்கு, ஐஐஎம்முக்கு நீங்கள் உருவாக்க முடியுமா கல்விக் கொள்கையை? அப்போ அதுக்கு எங்கே காட்டுது? உங்களுக்கு அந்த கல்ச்சுரல் சாவரின்ட்டி இல்லை, எஜுகேஷனல் சாவரின்ட்டி இல்லை. அம்பேத்கர் எந்த அளவுக்கு ஒரு ஆசைப்பட்டார். அவர் அம்பேத்கரிய மாடல் இது. அவருடைய மாடல் என்னன்னா, ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே ஐயா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, ஸ்டேட்டுன்னா அரசுன்னு பொருளாச்சு, அரசுன்னா இறைமை உள்ளதாச்சு, எப்படிங்க நீங்கள் அது மாதிரி சொல்ல முடியும்னு கேட்டாங்க. அம்பேத்கர் சொன்னால், இல்லை, ஐ மீன் இட், நான் உண்மையிலேயே அதான் சொல்கிறேன். எப்படின்னா, 3 வகையான அதிகார பகிர்வு நாங்கள் கொடுத்துட்டோம். ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, யூனியன் லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் சாவரின். அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் கல்வி இருக்குது, உழவு இருக்குது, சட்ட ஒழுங்கு இருக்குது, சிறைத்துறை இருக்குது, என்னென்னமோ செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்கிறது மட்டுமல்ல, அவர் இன்னொரு கட்டம் தாண்டி போகிறார். தாண்டி போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாவரின்ட்டியை பயன்படுத்தி, இந்த ஸ்டேட்டினுடைய சாவரின்ட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸை வச்சுக்கிட்டு, யூ கேன் பில்ட் எ டிஃப்ரெண்ட் சொசைட்டி ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் இல்லாத ஒரு சமூக அமைப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அப்படி இருக்குமானால் மாநில அரசை கொண்டு நீங்கள் திராவிட மாடல் அமைக்கலாம். இல்லையே, ஏன்? இதை ஒரு கையில் கொடுக்குறான், இன்னொரு கையில் பறிக்கிறான். எப்படி பறிக்கிறான்? எந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் சட்டம் இயற்றினால் அதற்கு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் அளிக்கலைன்னா அது சட்டமாகாது. எங்கள் அதிகாரம், நாங்கள் சட்டம் போடுறோம், பார்த்துட்டுமே, நீட்டில் பார்த்துட்டுமே, துணைவேந்தர் நியமனத்தில் பார்க்குறோமே, ஒரு ரவி வந்து உட்கார்ந்து கொண்டு எல்லா சாவரினையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு அங்கேருந்து அவன் கட்டில் போட்டுருவான். எப்படி முடியும்? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்பட்டிருக்கிறதோ அதை நாம் வரவேற்போம். சீர்திருத்தங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவோம். இந்த சீர்திருத்தங்களை செய்வதால் உங்களுக்கு அங்கிருந்து இங்கிருந்து ஆபத்து வரும் என்றால் உங்களை பாதுகாக்கவும் நம்ம செய்வோம், மக்களை திரட்டி பாதுகாப்போம். ஆனால் அதே நேரத்தில் இறைமை கோரிக்கை இல்லாத ஒரு மாடலுக்கு திராவிட மாடல் என்று பெயர் கொடுக்காதீர்கள். இறைமை இல்லாமல் எங்கிருந்து திராவிட மாடல் வரும்? குறைஞ்சி கோரிக்கையாவது இருக்கணும்ல. அது இருந்தால் மட்டும்தான் அது மாடலாகும், திராவிட மாடலாகும்.
இதுதான் பெரியார் மாடல் என்பது குறித்து, பெரியாரின் அந்த குறிக்கோள் அமைப்பு என்ற அந்த கருதுகோள் குறித்து என்னுடைய பார்வை. நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.